லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும் ஜின்சிங்கும் பேசிட்டு இருக்க அப்போன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா வாய்ஸ் கேட்டு என்னடா இவனுங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அந்த வீடியோவோட சீன்ஸ் எல்லாமே அப்படியே மாறி இருக்கு. அதுக்கு நம்ம ஃப்ளவர் பாயிண்ட் ஃபியூச்சர் பர்சன், நீ இந்த வீடியோவை 100 நாளா தொடர்ந்து ரீப்ளே பண்ணிட்டே இருக்க அப்படின்னா உனக்கும் குயு வில்லேஜ பிடிக்காது. நீ தான் என்னோட சக்சஸர் ஆகிறதுக்கான சரியான ஆள். அதனால என்னோட இன்னெரிட்டன்ஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ. நான் ஒரு கண்டிஷன், இந்த குயு வில்லேஜ அதுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீ கொல்லணும். இதை கேட்டதும் ஜின்சங் யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா இது, இந்த குயு வில்லேஜ்ல ஒரு ரேங்க் 5 மாஸ்டரோட இன்னெரிட்டன்ஸ் இருக்கா, அதுவும் ஒரு டீமானிக் பாத் கல்டிவேட்டரோட இன்னெரிட்டன்ஸ். இன்னெரிட்டன்ஸ் மட்டும் எனக்கிட்ட கிடைச்சிச்சுன்னா நானும் ஒரு ரேங்க் 5 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கடவுளே அனுப்பின ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிக்கிறான். அந்த டைம்ல தான் அவனுக்கு தோணுது, வெயிட் பண்ணு, இங்க இன்னொரு பர்சன் இருக்காங்கிறத நான் டோட்டலா மறந்துட்டேன். இப்ப அவனை கொன்றலாமா? அதுதான் கரெக்டான முடிவு. ஃபர்ஸ்ட் அவனை ஏமாத்தலாம். நம்ம ரெண்டு பேரும் இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஏமாத்தி அதுக்கப்புறமேட்டு அவனை போய் கொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜின்செங் திரும்புறான். அப்பன்னு பாத்தீங்கன்னா மூன்லைட் ஸ்லாஷ் கரெக்டா அவன் மூஞ்ச 2ஆ வெட்டுது. அவன் அந்த இடத்துலயே சாவறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீன்னா நீ யோசிக்கவே கூடாது. என்ன ஒரு ட்விஸ்ட் கதையில. அதுக்கு அடுத்த நாள் கேரவன் மூட்டை முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம். இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ மலையில கொடை பிடிச்சிட்டே பாக்குறாரு. என்ன ஒரு அழகான வாழ்க்கை. நான் அவனை கொன்னு அவன் பாடிய மறைச்சிருக்கேன். ஆனா அப்பவும் என்னையே அறியாம ஏதாச்சும் ஒரு தடயங்களை நான் விட்டுட்டு போயிருப்பேன். ஆனா இவ்ளோ ஹார்ஷா மழை பெய்யறதுனால கண்டிப்பா அந்த தடயங்கள்லாம் இந்நேரத்துக்கு அழிஞ்சிருக்கும். ஜின்செங் வீக்கா இருக்கலாம். ஆனா அவன் இந்த கேரவன் லீடரோட தம்பி. இவன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருக்கான். கேரவன் கண்டிப்பா மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க ஜின்செங் காணோன்னு. ஸோ கண்டிப்பா அந்த லீடர் ஜியாஃபு ஒரு நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். அவங்க குடும்பத்துல ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஜின்செங்க நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஃபியூச்சர்ல நிறைய பேத்த கொன்னு நிறைய இன்னெரிட்டன்ஸ்ல இருந்து கூவாம்ஸ் ட்ரெஷர் அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா இவன் மூலமா ஸ்மகிள் பண்ணலான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இவனை வச்சு இவங்க கிளானுக்குள்ள நுழைஞ்சு அதுக்குள்ள நடக்கிற ஃபைட்ல நான் ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனா லைஃப் அன்பிரடிக்டபிள். அதனால தான் லைஃப் அழகான ஜின்செங். ஆக்சுவலி நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கல, உன் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அதுல நம்ம ஹீரோவும் ஹீரோ தம்பியும் சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோ தம்பிய நம்ம ஹீரோ தோக்கடிச்சிடுறோம். அவன் வாயில இருந்து ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இவன் தம்பிய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் ஃபேங்குவான் கிட்ட, இது ஒரு சாதாரண ஸ்பேரிங் தானே, அதுக்கு ஏன்டா இந்த மாதிரி அடிக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வாரம் வாரம் நம்ம ஹீரோ அடிச்சு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஸ்டோன் வாங்குவார்ல, அதெல்லாம் பார்த்துட்டு மார்ஷியல் மாஸ்டர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு, நீங்க எல்லாருமே ஃபேங்குவானை சேலஞ்ச் பண்ணுங்க. இதுல எவன் ஃபேங்கியோன தோக்கடிக்கிறானோ அவனுக்கு நான் 20 ப்ரோமோ ஸ்டோன்ஸ் தரேன்னு சொல்றாரு. ஆனா ஆக்சுவலி உண்மை என்னன்னா, ஃபேங்கியோனோட தம்பி, அப்புறம் இந்த மோபேயு, அப்புறம் இந்த சீச்சங் இவனுங்கலாம் டேலண்ட் அதிகமா இருக்கறனால இவனுங்க கல்டிவேட் பண்ணி ஸ்ட்ராங் ஆயிட்டானுங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் விட்டு போனா நம்ம ஹீரோவையே அடிச்சு போட்டுருவாங்க. இந்த ஸ்டேஜ்ல. அதனால தான் நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாரு, நான் இன்வின்சிபிள்னு இவனுங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த இமேஜ் இப்படியே மெயின்டெயின் பண்ணா தான் இவங்க கிட்ட இருந்து காசு புடுங்க முடியும். அதனால தான் ஹீரோ தன்னோட தம்பிய நல்லா ரத்தம் வர அளவுக்கு அடிச்சுட்டாங்க. ஏன்னா, இப்ப அவன் தம்பிய அடிக்கிறதுக்கே அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. மத்தவன் எவனாச்சு அடுத்தடுத்து வந்தானுங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஹீரோ தோத்துருவாரு. அதனால தான் ஸ்டார்ட்டிங்கே தன்னோட தம்பிய நல்லா அடிச்சு எல்லாத்தோட மனசுல ஒரு பயத்த உண்டாக்கிட்டாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் கேட்கிறாரு, "எவனுக்கும் இந்த தைரியம் இல்லையா?" அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஸ்டூடண்ட்ஸும் வரல. இந்த மாஸ்டருக்கும் ஃபேங்யுவானுக்கும் ஒரு ஆர்கியூமென்ட் போகுது. அதுல 20 ப்ரிமோவல் ஸ்டோன்ஸ் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோ 20 ப்ரிமோவல் ஸ்டோன்ஸ் தானே, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல, நானே விலகிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ விலகி போயிடுறாரு. ஆக்சுவலி ஏன் விலகி போறான்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். அவனால முடியல. அவனுக்கு ரொம்ப வீக்கா வேற இருக்கு உடம்பு. தன்னோட இமேஜ மெயின்டெயின் பண்றதுக்கோசரம் பயத்த உண்டாக்கிட்டு நைஸா அந்த இடத்துல இருந்து வெளிய வர்றாரு. இது எல்லாத்தையுமே மேல இருந்து நம்ம அகாடமி ஹெல்டர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு யோசிக்கிறாரு, இந்த ஃபேன்யோன ஒண்ணும் பண்ண முடியல. இவன் அகாடமி ரூலெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்றான். எந்த ஒரு தப்புமே செய்ய மாட்டேங்கிறான். கிளாஸ்ல என்னதான் இவன் தூங்கிட்டே இருந்தாலும், என்ன கேள்வி கேட்டாலும் கரெக்ட்டா ஆன்சர் பண்றான். அது மட்டும் இல்லாம இந்த பையனுக்கு ஒரு துளி பயமும் இல்ல. இவன் மூஞ்சில அரகன்ஸ் தான் தெரியுது.
இந்த மாரி பையன் நம்ம கிளானுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். இவன என்ன பண்றதுன்னு அகாடமி எல்டர் யோசிச்சிட்டே இருக்காரு. சரி விடு 3 மாசம் கழிச்சு மிடில் ஸ்டேஜ் எல்லாருமே வருவாங்க. அப்ப ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமி எல்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மோபை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க, "என்னப்பா இன்னைக்கும் அடி வாங்கினியான்னு?" கேட்கறதுக்கு, மோபை சொல்றான், "கவலைப்படாதக்கா, எனக்கு இப்ப எந்த பயமும் இல்ல. ஃபேங்யான் வீக்கா இருக்கு. இப்ப இந்த நடந்த சண்டையில தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. ஒரு நாள் கண்டிப்பா அவன டிஃபீட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட்டு மிடில் ஸ்டேஜ்க்கு பிரேக் த்ரூ ஆயி, நான் எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் பொசிஷன் அடையணும்னு சொல்றான். அதுக்கு அவங்க அக்காவும், "வாழ்த்துக்கள், உன்னால முடியும்னு" சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் எல்டர்சி என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனோட பேரன் வந்து ரேங்க் சி ஐ மீன் அவனோட பேரன் வந்து சி கிரேட் டேலண்ட் தானே. அதனால தன்னோட எசன்ஸ பேரனோட பிரிமோல் சில இன்ஜெக்ட் பண்ணி, அவன எப்படியாச்சும் மிடில் ஸ்டேஜ்க்கு கொண்டு வரதுக்கோசரம் எல்டர்சி வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு அவர் சொல்றாரு, "என்னதான் நீ மிடில் ஸ்டேஜே போனாலும், என்னோட எசன்ஸ் வந்து உன்னோட பிரிமோவல் சில இருக்கு. அந்த ஸ்பியர்ல இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதனால ப்ராப்ளம் வரும். இதுக்கு கிளீன்சிங் கூ அப்படின்னு ஒரு கூ இருக்கு. அத மட்டும் கிடைச்சுச்சுன்னா, இந்த ப்ராப்ளம் சரி பண்ணிடலாம்னு" சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட தம்பி. அவன் 2 கையிலயும் ஸ்டோன்ஸ வச்சுட்டு அவனும் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்றான், "டைம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியல. எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மிடில் ஸ்டேஜ்க்கு பிரேக் த்ரூ ஆக போறேன்னு." அடுத்து நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல நைட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து மிடில் ஸ்டேஜ்ல ஹீரோ இருப்பாருன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா, ஹீரோ வந்து அந்த லிக்வர் வார்ம்ங்கிற கூ இருக்குல்ல, அத வச்சு அவர் வந்து அந்த மிடில் ஸ்டேஜ் போற எண்ட்ல தான் இருந்திருப்பாரு. இப்ப தான் ஆக்சுவலா ப்ராப்பரா மிடில் ஸ்டேஜ்க்கு ஹீரோ வந்து பிரேக் த்ரூ ஆகுறார். இப்படி அவரு கண்ண முழிச்சு பார்த்தா, அடுத்த நாள் மதியானமே ஆயிருச்சு. அந்த டைம்ல டோர உடைச்சுட்டு 2 காட்ஸ் வராங்க. "என்ன தைரியம் இருந்தா நீ கிளாஸ ஸ்கிப் பண்ணியிருப்ப. அகாடமி எல்டர் உன்ன கூப்பிடுறாரு" அப்படின்னு சொல்றானுங்க. அப்போ அடுத்த சீன்ல கிளாஸ காட்டுறாங்க. அங்க எல்லா ஸ்டூடண்ட்ஸும், "என்னடா ஃபேங்யுன் இன்னைக்கு கிளாஸ் வரல. நல்லா மாட்னான்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அகாடமி எல்டர் நெனச்சு பார்க்குறாரு, "ஃபேங்யுன், நேத்து நான் உன்ன எப்படி டீல் பண்றேன்னு நெனச்சேன். ஆனா இன்னைக்கு நீயே எனக்கு ஒரு வாய்ப்ப தந்துட்ட. நீ நம்ம அகாடமி ரூல பிரேக் பண்ணி கிளாஸ கட் அடிச்சுட்ட" அப்படின்னு வந்து நெனச்சுட்டு இருக்காரு. அந்த டைம்ல ரத்த கறையோட ஒரு கால காட்டுறாங்க. அவரு அவரு நெனைக்கிறாரு, "உன்ன நான் 3 மணி நேரம் கிளாஸுக்கு வெளிய நிக்க வச்சு பனிஷ் பண்ண போறேன்டான்னு" நெனச்சுட்டு இருக்காரு. அவரோட தம்பியும் வந்து, "பிரதர், நீ இப்ப மாட்டிக்கிட்ட. இனிமேல் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு" நெனைக்கிறான். அந்த டைம்ல டோர் வந்து நாக் பண்ற சத்தம் கேக்குது. அதுல ஒரு முந்திரி கொட்டை எந்திரிச்சு, "தேங்க்யூவா, நீ மாட்டடா. நான் உனக்கு வந்து தொறந்து விடுறேன்டான்னு" சொல்லி டோர தொறக்குறான். தொறந்தவனே அவன் எதையோ பார்த்து ஷாக் ஆகி கீழ அலறி அடிச்சுட்டு விழுகுறான். என்னடா இவன் அலறி அடிச்சுட்டு விழுகுறானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ரத்தக்கறையோட ஒரு கை வந்து டோர் ஓப்பன் பண்ணுது. ஃபேங்யுவான் ஒரு கார்டோட முடிய புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு வரான். இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த கார்டுக்கு ஒரு கைய காணோம். எல்டர் வந்து என்ன நடக்குது? என்னடா இது? அப்படின்னு வந்து ஷாக்ல கத்துறாரு. அப்ப எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஃபேங்யான் திரும்ப திரும்ப யாரையோ கொன்னுட்டான். அவன் மர்டர் பண்ணிட்டான்னு சொல்ல, இப்ப எல்டர் வந்து சொல்றாரு, "ஃபேங்யான், நீ இப்ப ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் தரலினா, உனக்கு பனிஷ்மென்ட் ரொம்ப சிவியரா இருக்கும். என்னன்னு சொல்லுன்னு" சொல்றான். அப்ப ஃபேங்யான் சொல்றான், "எல்டர், நான் உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ணணும்." அப்ப எல்டர் மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான், இப்ப நீ என்ன எக்ஸ்கியூஸஸ் சொல்றன்னு நான் பார்க்குறேன்டா" அப்படின்னு சொல்றான். அப்ப ஃபேங்யான் வந்து என்ன சொல்றான்னு வந்து பார்த்தீங்கன்னா, "எல்டர், உங்களுக்கே தெரியும். ஒருத்தன் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது அவன் அடுத்த ஸ்டேஜ்க்கு போம்போது, கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா, அவங்களோட பிரிமோவல் சீட் டேமேஜ் ஆகும். ஆனா இவனுங்க 2 பேரும் மோசமானவனுங்க. வந்து நான் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது, முக்கியமா நான் மிடில் ஸ்டேஜ்க்கு பிரேக் த்ரூ ஆகுற அந்த டைம்ல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிளான பத்தியும், நம்ம கிளான் ஆன்செஸ்டர்ஸ பத்தியும் தப்பு தப்பா பேசுறானுங்க. ஏன் இந்த மாரிலாம் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்க தான் பண்ண சொன்னீங்கன்னு சொல்றானுங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. எனக்கு வேற வழி தெரியல. இவனுங்க அகாடமியோட செக்யூரிட்டினால வெறும் கைய வெட்டி ஹெவியா இன்ஜுரி மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம ஃபேங்கன் சொல்றான். உடனே எல்டரும் மத்த ஸ்டூடண்ட்ஸும் ஒரு ஒரு செகண்ட்ல வாயடைஞ்சு போறானுங்க. ஆமா, இப்ப நீ என்ன சொன்ன? மிடில் ஸ்டேஜ்க்கு அட்வான்ஸ் ஆயிட்டியா? இல்ல எனக்கு புரியல அப்படின்னு வந்து எல்டர் சொல்றாரு. மொத்த எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இம்பாசிபிள். இவன் வெறும் சி கிரேட் டேலண்ட் தான். இவன் இவன் எப்படி மிடில் ஸ்டேஜ்க்கு அப்கிரேட் ஆயிருப்பான்? அதுக்கு நம்ம ஃபேங்கியர் வந்து, "வேணும்னா நீங்களும் வந்து செக் பண்ணுங்கன்னு" சொல்றான். நம்ம எல்டரும் அவன் வயித்துல கைய வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. அப்பதான் அவனுக்கு தெரியுது, இவன் நெஜமாலுமே மிடில் ஸ்டேஜ்க்கு அப்கிரேட் ஆயிட்டான். ஆனா இது இது எப்படி பாசிபிள்ன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து நம்ப எல்டர் வந்து எல்லாத்துக்கிட்டயும், "ஆமா, இவன் மிடில் ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஆயிட்டான்னு" சொல்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ஃபேங்கியானோட தம்பி. அவன் ரொம்ப ஷாக்கு. "நானே ஏ கிரேடு.
நானே இன்னும் மிடில் ஸ்டேஜ்க்கு அப்கிரேட் ஆகாம இருக்கேன். என் அண்ணன் எப்படி பண்ணான்? அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்டர் வந்து ஃபேங்கன்ட்ட, "நீ எப்படி பிரேக் த்ரூ ஆனன்னு சொல்றியான்னு?" கேட்கறதுக்கு நம்ம ஃபேங்கன் வந்து, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். கடவுள் எனக்கு வரம் குடுத்தாரு." சொன்னவுனே எல்லாருமே, "ஏய்! ஹார்ட் ஒர்க் பண்ணி கடவுள் நிஜமாலுமே வந்து வரம் குடுத்தாருன்னா, அது ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான் தருவாருன்னு" மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் சொல்றானுங்க. அப்ப எல்டர் வந்து, "நீ எதுவும் மறைக்கலல்லன்னு?" கேட்கறதுக்கு நம்ம ஃபேங்கியானும், இல்ல எல்டர் நான் எதுவுமே மறைக்கல." அப்புறமேட்டு எல்டர் வந்து மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிறாரு, இவனுக்கு வந்து சுத்தமா பயம் இல்ல. இவன என்னால த்ரெட்டன் பண்ணி உண்மையும் வர வைக்க முடியாது. ஆ ஸோ அதனால நான் இவன சீக்ரெட்டா தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கான். அந்த டைம்ல ஃபேங்கியன் சொல்றான், "டீச்சர் எனக்கு ரொம்ப இப்ப பயமா இருக்கு. நம்ம செக்யூரிட்டிக்குலாம் வேற அதிக பிளட் லாஸ் ஆயிருச்சு. அவங்க செத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு" சொல்றதுக்கு டீச்சர், "பயமா? உனக்கா? அடப்பாவி!" அவன எல்டர் வந்து கவலைப்படாத அவனுங்க ஒண்ணும் சாவ மாட்டானுங்க. அவன இப்பவே நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் சொல்றாரு. அப்புறம் மனசுல நெனச்சுக்கிறாரு, இவன எப்படி டீல் பண்றதுன்னே தெரியலையே! ஆக்சுவலி இவன் இந்த காட்ஸ மட்டும் சும்மா கொன்றுந்தான்னா, ரூல்ஸ் படி இவன இந்நேரத்துக்கு ஜெயில்ல போட்டுருக்கணும். ஆனா, இவன் கரெக்ட்டா மிடில் ஸ்டேஜ்ல பிரேக் த்ரூ ஆகும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க. ஸோ, இது வந்து அவனுக்கு ஒரு பக்காவான பாயிண்ட்டா அவனுக்கு போயிருச்சு. ஸோ, இப்ப அவனால ஏன் கிளாஸுக்கு வரல அப்படின்னு சொல்றதுக்கும் அவன்கிட்ட எக்ஸ்கியூஸ் இருக்கு. ஏன் இந்த காட்ஸ இப்படி அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்றதுக்கும் எக்ஸ்கியூஸ் இருக்கு. இவன எப்படி டீல் பண்றதுன்னே தெரியலையேன்னு வந்து நம்ம எல்டர் யோசிச்சுட்டு இருக்காரு. நான் 500 வருஷமா வாழ்ந்திருக்கேன். அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்கிட்ட. நீ இந்த கிளான் ரூல்ஸ யூஸ் பண்ணி நீ என்னையவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னு பார்த்த. ஆனா இந்த கிளான் ரூல்ஸ் எல்லாத்தையுமே உன்ன விட எனக்கு நல்லா தெரியும். அத எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேங்கியன் வந்து நெனச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவன் சொல்றான், "நான் இந்த காட்ஸ கொன்றுந்தேன்னா, கண்டிப்பா பிரச்சனை வந்து வேற எங்கேயோ போயிருக்கும். அதனால தான் நான் இன்க்யூர் பண்ணியிருக்கேன்." இப்படிலாம் வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறமேட்டு நம்ம எல்டர பார்த்து சொல்றான், "நீ ஒரு எல்டர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதுனால, நீ இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உன்ன மத்தவங்க பார்த்து உன்ன ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவே வந்து உனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கு. உன்னோட ஸ்டேட்டஸே உன்னோட வீக்னஸ்." அப்படின்னு நம்ம ஃபேங்கர் நெனைக்கிறான். அது மட்டும் இல்லாம, "நீயே வசமா வந்து என் ட்ராப்ல மாட்டிக்கிட்ட." எல்டன் நெனைக்கிறாரு, பேசாம இவன சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி, இவன் என்னத்த மறைக்கிறான்னு நம்ம ஆனா இப்ப இவன் எல்லாத்து முன்னாடியும் என்ன அவமானப்படுத்திட்டான். இதுக்கு இவன் கன்னத்திலே அறையணும்னு எனக்கு இருக்கு. ஆனா என்னால முடியல. கடவுளே! இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, ஃபேங்கியான் என் மூஞ்சில எச்ச துப்புறான். அதுக்கு நான் அவன வந்து ஸ்கோல்ட் பண்ணாம, கங்கிராச்சுலேஷன் சூப்பரா நீ எச்ச துப்பியிருக்கன்னு சொல்ற மாரி இருக்கு. அப்புறம் அகாடமி எல்டர் எல்லாத்து முன்னாடியும், குட் சைல்ட் நீ நல்லா பண்ண அப்படின்னு ஃபேங்கியான சொல்ல, ஃபேங்கியானும் ச்சே! 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 இந்த அகாடமியும், எல்டர் நீங்களும் சொல்லி தந்தது தான் நான் கடைபிடிச்சேன் அப்படின்னு வந்து சொல்றான். இத கேட்டவனே எல்டர் மூஞ்ச பார்க்கணும். செம கோவம். அதுக்கப்புறமேட்டு இந்த வில்லேஜ்ல வந்து எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஃபேங்கியான் வந்து மிடில் ஸ்டேஜ் போய்ட்டானா அப்படின்னு சொல்றதுக்கு, ஒருத்தன் வந்து சொல்றான், ஆக்சுவலி சீக்ரெட் டேலன்ட் வந்து மிடில் ஸ்டேஜ் சீக்கிரம் அட்வான்ஸ் ஆகுறது பெரிய விஷயம் இல்ல. அவன்கிட்ட லிக்வர் வார்ம் கூட இருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். "நீ சொன்னது கரெக்ட்டு தான்" அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்டர் வந்து ஒரு 2 பேர்கிட்ட "சாங்கியோன சீக்ரெட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் 5 நாள் கழிச்சு கிளாஸ்ல அகாடமி எல்டர் வந்து இந்த மிடில் ஸ்டேஜ் யார் யாரெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 பிளேஸ் ஃபேங்யுவான், 2ண்ட் பிளேஸ் மோபை, 3 பிளேஸ் நம்ம ஹீரோட தம்பி, 4த் பிளேஸ் சீச்செங். அப்புறம் 1 பிளேஸ் ஃபேங்யுவான் வந்து உன்னோட பிரைஸ் வாங்கு அப்படின்னு எல்டர் சொல்றாரு. இத கேட்டதும் மத்த ஸ்டூடண்ட்ஸ், பாவம் ஃபேங்சங் அவன் வந்து இப்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பான். ஏன்னா, அவங்க அண்ணன் வந்து 1 பிளேஸ், இவன் 3 பிளேஸ்ன்னு. ஃபேங்யான் பிரிமோல் ஸ்டோன்ஸ வாங்கிட்டு எண்ணி பார்க்குறான். அப்ப அகாடமி எல்டர், "டேய் டேய் டேய் அதெல்லாம் கரெக்ட்டா தான்டா இருக்கு. அகாடமி ஒண்ணும் உன்ன ஏமாத்துதுடா" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்டர் வந்து மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாரு, "ஃபேங்யுவான் நீ கண்டிப்பா நெறைய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் மிடில் ஸ்டேஜ்க்கு அப்கிரேட் ஆயிருப்ப. ஆஸ் லாங் அஸ் உனக்கு அந்த பிரிமோல் ஸ்டோன்ஸ் வேணும்னா, நீ கிளானுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தாகணும். உன்னோட சீக்ரெட்ட நீ சொல்லினாலும், ஒரு நாள் நீயே வந்து எங்ககிட்ட சொல்லுவ" அப்படின்னு வந்து நம்ம எல்டர் நெனைக்கிறாரு. அப்புறமேட்டு எல்டர் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும், "சாங்கியான் நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துட்ட. அதனால நீ தான் இனி கிளாஸ் பிரின்சிபல்" அப்படின்னு சொல்லிட்டு, மனசுல என்ன நெனைக்கிறாருன்னா, பரவால்ல கிளாஸ் பிரசிடென்ட் ஆனா, இவன் மத்தவங்க கிட்ட இருந்து ஸ்டோன்ஸ புடுங்குறதையாச்சும் ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னு நெனைச்சுட்டு அந்த டைம்ல ஃபிராங்கியன் வந்து சொல்றான், "எல்டர் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நெறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொசிஷனுக்கு நான் தகுதியானவன் இல்ல. அதனால எனக்கு இந்த லீடர் பொசிஷன் வேணாம்" அப்படின்னு வந்து எல்டர் கிட்ட சொல்றான். இத கேட்டதும் எல்டர் வந்து, "நீ உண்மையாலுமே தான் சொல்றியா? நீ லீடர் மட்டும் ஆனினா, உனக்கு ஏற்கனவே தர 10 ஸ்டோன்ஸோட அடிஷனல் 10 ஸ்டோன்ஸ் கிடைக்கும்." அதுக்கு சாங்கியன் கேட்குறான்,
அகாடமி ரூல் படி ஏதாச்சு ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கான்னு கேட்க, எல்டர் வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கோங்க எல்டர். நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபேங்கியான் போறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் மண்டை கீது குழம்பிருச்சா, என்ன இவன் இப்படி பண்றான்னு சொல்லி மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆயிருச்சு, 2ண்ட் பிளேஸ்ல இருக்க மோபை வந்து லீடர் ஆயிட்டான். 3 பிளேஸ், 4த் பிளேஸ்ல அந்த அந்த ஃபேங்கியான் தம்பியும், சீச்செங் இவங்க 2 பேரும் வைஸ் லீடர் ஆயிட்டானுங்க. நெக்ஸ்ட் மோபை வந்து கிளாஸ் விட்டு வெளிய போம்போது எல்லாரும் பிரசிடென்ட் வாழ்த்துக்கள், பிரசிடென்ட் கங்கிராச்சுலேஷன், பிரசிடென்ட் குட் ஈவ்னிங்ன்னு சொல்றானுங்க. நம்ம மோபைக்கு குஷியே தாங்க முடியல. அப்போ நம்ம ஹீரோவோட தம்பியும் யோசிச்சிட்டே இருக்கான். அண்ணன் வந்து ஏன் இந்த பொசிஷன் வேண்டான்னு சொன்னான்? ஏன் அவன் இப்படி இருக்கான்? அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி யோசிச்சுட்டே போம்போது, நம்ம தல எப்பயும் போல கேட் கீழ நின்னுட்டு, அதே ரூல் தான். "ஒரு தலைக்கு ஒரு ஸ்டோன தாங்க" அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறமேட்டு சொல்றான், "வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. நீ இப்போ வைஸ் பிரசிடென்ட் தானே? உனக்கு எக்ஸ்ட்ரா 5 ஸ்டோன்ஸ் தந்திருப்பாங்க. அதனால வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் 3 ஸ்டோன் தாங்க. கிளாஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு 8 ஸ்டோன் தாங்க" அப்படின்னு வந்து ஃபேங்கியான் சொல்றான். உடனே மோபைக்கு கோவம் வந்து, "என்ன தைரியம் இருந்தா கிளாஸ் பிரசிடென்ட் கிட்ட இப்படி பேசுவ? அவன்கிட்டயே நீ காசு புடுங்க பாப்பேன்னு வர." நம்ம ஹீரோ மோபை மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்துறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு செக்யூரிட்டிங்க பேசுறாங்க. இப்ப கிளாஸ் பிரசிடென்ட்டயே அவன் அடிக்கிறான். நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க, இன்னொருத்தன் சொல்றான், "நம்ம எதுவும் பண்ண வேணாம். நம்ம வேலைய பார்த்துட்டு கம்முனு இருப்போம். ஞாபகம் இருக்கா அந்த 2 செக்யூரிட்டிக்கு என்ன ஆச்சுன்னு?" அதுக்கு இன்னொரு செக்யூரிட்டியோ, "ஆமாமாப்பா. நம்ம கம்முனே இருக்கலாம்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, "என்ன பிரசிடென்ட், என்ன வைஸ் இவனுங்களும் அடிதான் வாங்குறானுங்க. நாங்களும் காசு தான் குடுக்குறோம்." அப்புறமேட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஒரு வேள ஃபேங்யுவான் பிரசிடென்ட் ஆனா மத்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட காசு புடுங்க முடியாதுன்னு தான் வேணான்னு சொல்ட்டானோ! அப்டிங்கிறாங்க. இப்ப பார்த்தா இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன்லாம் சும்மா பேருக்கு தான் போலயே! அப்டின்னு வந்து ஸ்டூடண்ட்ஸ் நெனச்சுக்கிறானுங்க. அப்புறம் அகாடமி எல்டரும் செம டென்ஷன் ஆகுது. என்ன தைரியம் இருந்தா ஃபேங்யுவான் இப்டி பண்ணுவான்? அவன்கிட்ட ஏற்கனவே அதிக ஸ்டோன்ஸ் இருக்கு. ஆனா அவன் ஏன் இப்டி மத்தவங்க கிட்ட புடுங்குறான்? அது மட்டும் இல்லாம இவன் செய்யற வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு சின்னதா தெரியும். ஆனா இவன் டைரக்ட்டா நம்ம கிளானோட மொத்த சிஸ்டத்தையே சேலஞ்ச் பண்றான். இப்ப இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் வந்து வெறும் பேருக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்குவானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சப்சிடியரி நம்ம எதுக்கு தரோன்னே தெரியல. இப்படியே போனா ஃபேங்கானுக்கே நம்ம எல்லாத்தையும் தந்துரணும் போலயே அப்படின்னு சொல்லி நம்ம எல்டர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவன் தான் என் வாழ்க்கையிலேயே என்னை இப்படி டென்ஷன் ஆக்குனான் அப்படின்னும் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்டர் கிட்ட ஒரு செக்யூரிட்டி வரான். அவன்கிட்ட எல்டர் கேட்குறாரு, ஆமா ஃபேங்கான பத்தி நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம செக்யூரிட்டி சொல்றான், ஃபேங்கான் அப்பா அம்மா 2 பேருமே கு மாஸ்டர்ஸ் தான். அவங்க வந்து ஒரு பேட்டில்ல இறந்துட்டாங்க. அங்கிள் அண்ட் ஆன்ட் தான் வளர்த்துனாங்க. ஆனா ஃபேங்கானுக்கும் அவங்க அங்கிளுக்கும் இடையில ஒரு சில பிரச்சனை. சின்ன வயசுல இருந்து அவன எல்லாருமே வந்து ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு நமக்கே தெரியும். சீக்கிரம் எடுத்து தெரிஞ்சவனே எல்லாருமே அவன உதறி தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். காலையில நம்ம கிளாஸுக்கு வருவான். நைட்டு அகாடமிக்கு போயி, ஒரு நாள் விடாம எப்பயுமே கல்டிவேட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா, அப்பப்ப ஒரு இன்னுக்கு போய் ஒயின மட்டும் வாங்குவான். இதெல்லாம் கேட்டதும் அகாடமி சொல்றாரு, ஆரம்பத்துல அவன நம்ம ஜீனியஸ்ன்னு நெனச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நாமளே அவன கீழ தள்ளி விட்டோம். ஸோ எனக்கு புரியுது ஏன் ஃபேங்க்யோன் இப்படிலாம் பண்றான். நானும் அந்த இடத்துல இருந்தா இப்படிதான் பண்ணியிருப்பேன். ஆனா இதுக்கு மேல இப்படியே விட்டா அவ்வளோதான் அப்படின்னு வந்து எல்டர் நெனச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல இன்னொரு ஒரு கார்டு வந்து, "எல்டர் உங்கள கிளான் லீடர் கூப்பிடுறாரு ஒரு மீட்டிங்க்குன்னு" சொல்றான். இந்த நேரத்துல கிளான் லீடர் ஏன் கூப்பிடுறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு, ரேங்க் 4 அந்த கேரவன் லீடர் இருக்கான்ல ஜியாஃபு, அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து ஷாக் ஆகுது. அவர் ஏன் வந்திருக்காருன்னு கேட்கறதுக்கு, அவனோட தம்பி ஜின்செங் வந்து மறைஞ்சு போயிட்டானாம். அவன எங்க தேடியும் கிடைக்கல. உடனே எல்டர் வந்து சரி வா போலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. போற வழியில நம்ம எல்டர் நெனச்சு பார்க்குறாரு, ஜியாஃபு ஒரு ரேங்க் 4 அவனோட தம்பி ஜின்செங் அவன் காணாம போயிட்டான்னா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா, அவனோட அப்பா ஹெட் ஆஃப் தி ஜியா ஃபேமிலி ஒரு ரேங்க் 5 மாஸ்டர். அது மட்டும் இல்லாம, நம்ப கூயு வில்லேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவன் தம்பிய காணோம்னு தெரிஞ்சா, நம்ப வில்லேஜோட ரெப்புடேஷனும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, கிளான் ஹால்குள்ள என்டர் ஆகுறான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா எல்டருமே இருக்கானுங்க. அப்ப ஜியாஃபு ஒரு பார்வ பார்க்க, கிளான் லீடர் வந்து நம்ம எல்டர் கிட்ட சொல்றாரு, "அகாடமி உனக்கு கீழ தான் இருக்கும். ஸோ உன்கிட்ட நான் கேட்கிறேன். ஃபேங் யுவான் இப்ப எங்க இருக்கான்?" அந்த பேர கேட்டதும் நம்ம அகாடமி எல்டர், ஆஹா! இவன் இப்ப என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, கிளான் லீடர் அவன் இந்நேரம் அவன் ரூம்ல கல்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். எதுக்காக அவன கூப்பிடுறீங்கன்னு கேட்க, கிளான் லீடர் சொல்றாரு, "இங்க கேரவன் லீடர் பிரதர் ஜியா, அவர் தம்பி காணாம போனதுக்கு ஃபேங்கியானுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நெனைக்கிறாரு." அப்ப ஜியாஃபு சொல்றான், "என் தம்பி காணாம போயி பல நாட்கள் ஆகுது. ஸோ என்னால வெயிட் பண்ண முடியாது. கொஞ்சம் சீக்கிரம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டு தான் அவன் மனசுல நெனச்சு பார்க்குறான், இவன் தம்பிய இவன் கூட அனுப்பி வச்சதே இவங்க அப்பா தான். ஏன்னா இவன்கிட்ட லீடருக்கான குவாலிட்டீஸ்லாம் இருக்கா?
தன்னோட தம்பிய எப்படி பார்த்துக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் அனுப்பி வச்சிருக்காரு. இத இப்பதான் இவன் புரிஞ்சுக்கிறான். அடுத்து நம்ம அகாடமி எல்டர் ஃபேங்கான கூட்டிட்டு வராரு. அப்ப ஃபேங்கான பார்த்ததும் அந்த கேம்பிளிங் ஸ்டோர் லேடி இருக்கால்ல, இந்த பையன் தான் அப்படின்னு சொல்றான். உடனே வந்து நம்ம கேரவன் லீடர் ஜியாஃபு வந்து கிளான் லீடர பார்க்க, அவன் வந்து சொல்றான், "நீ நல்லா பார்த்து சொல்லுமா, ஃபேங்கியானுக்கு ட்வின் பிரதர் தான். நீ நிஜமாலுமே இவன தான் பார்த்தியா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஜியாஃபு வந்து சொல்றான், "கிளான் லீடர், இவன் வந்து இவன தான் பார்த்தான். எனக்கு உங்க கிளான் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. முக்கியமா 1 அண்ட் 4த் ஜெனரேஷன் கிளான் ஹெட்ட நான் மதிக்கிறேன். ஸோ நீங்க தான் இதுக்கு வந்து ஒரு நியாயம் சொல்லணும். ஃபேங்கியான இன்டரோகேட் பண்ணுங்கன்னு" சொல்றான். அப்போ வந்து கிளான் லீடர் வந்து ஃபேங்கியான் கிட்ட, "உனக்கு ஜின்செங்க பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவன தெரியுமான்னு?" கேட்க, அதுக்கு நம்ம ஃபேங்கியான் வந்து, "ஜின்செங்கா? யார் இது?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே அந்த ஸ்டோர் லேடி வந்து, "நீ பொய் பேசாத. நீ வந்து 6 பர்பிள் ஸ்டோன் வாங்குன. அதுல 1 வந்து மஸ்கின் டோட் கூவ நீ ஓப்பன் பண்ண. அப்போ ஒரு யங் மாஸ்டர் வந்து உனக்கு 500 ரிமூவல் ஸ்டோன்ஸ் தந்து வாங்கிட்டாரு. அவர் தான் ஜியான் சிங். ஸோ நீ பொய் பேசாதன்னு" சொல்றதுக்கு, நான் அப்போ வந்து ஃபேங்கியன் சொல்றான், "ஓ! அவன் பேர் தான் ஜின்செங்கா? ஆமா, நாங்க கேம்லிங் டென்ல அப்ப மட்டும் தான் மீட் பண்ணோம்னு" சொல்றான். உடனே வந்து இன்னொருத்தன், "அவன் பொய் பேசுறான்" அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவன் வந்து வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோ வந்து லிக்விர் வார்முக்கு ஒரு ஒயின் வாங்கி குடிச்சார்ல ஒரு ஸ்டோர்ல போயி, அந்த ஸ்டோர் ஓனர். அந்த ஸ்டோர் ஓனர் வந்து என்ன சொல்றான், "இவனும் ஜின்சங்கும் வெளிய போறத நான் வந்து பார்த்தேன். ரொம்ப நேரம் வந்து ஷாப்லயே வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு 2 பேரும் வெளிய போனாங்க." அத அப்படியே வந்து உடனே வந்து ஃபேங்கன் நடிக்கிறான் பாருங்க. "இம்பாசிபிள். வந்து பொய் பேசாத. ஒயின் ஷாப்ல நெறைய பேர் வருவாங்க. நீ குறிப்பா என்ன மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கன்னு?" கேட்கறதுக்கு, அதுக்கு அந்த ஸ்டோர் லீடர் சொல்றான், "உன்ன எப்படி மறக்க முடியும்? உன்கிட்ட தான் வந்து லிக்வர் வார்ம் இருக்கு" அப்படின்னு சொல்றான். இத கேட்டோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஞாபகம் இருக்கா? நான் தான் வந்து உன்கிட்ட லிக்வர் வார்ம எனக்கு தரீங்களான்னு கேட்டேன். அதுக்கு நீ வந்து அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வெளிய போயிட்ட" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து சாங்கிவான் வந்து பயப்படுற மாரி நடிக்கிறான். ஆனா ஒரு பக்கம் சொல்றான், "இதான்டா, இன்னைக்கு நீ வந்து இப்படி சொல்லணுங்கிறதுக்கோசரம் தான்டா நான் உன் முன்னாடி லிக்வர் வார்ம் அன்னைக்கு காட்டுனேன்" அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான். இப்ப வந்து கிளான் லீடர் வந்து சத்தமா கேட்கிறாரு, "சாங்ஜுவான், ஒழுங்கு மரியாதையா லிக்விட் வார்ம் நீ எங்கேருந்து எடுத்த?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து அப்புறமேட்டு உடனே வந்து கிளான் லீடர் கேட்குறாரு, "அது ஜின்செங்கோட லிக்விட் வார்மா?" அப்படின்னு கேட்குறான். உடனே ஃபிராங்கான் வந்து பயத்துல, "நான் ஓப்பன் பண்ண லிக்விட் வார்ம். அவனோடது நீங்க எப்படி சொல்லலாம்?" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து, "நீ ஓப்பன் பண்ணியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஃபேங்கியான் சொல்றான், "ச்சே! இதுக்கு மேல உண்மைய வந்து மறைக்க முடியாது. நான் சொல்றேன். அன்னைக்கு நான் கேம்லிங் டென் போனேன். 6 ஸ்டோன் வாங்குனேன். என்கிட்ட இருக்க ப்ரிமோவல் எசன்ஸ்க்கு என்னால 5 ஸ்டோன தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னொரு ஸ்டோன நான் வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணேன். அதுல தான் லிக்விட் வார்ம் இருந்துச்சுன்னு" சொல்றான். உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் ஃபேங்கியான் சொல்றான், அந்த ஸ்டோர் லேடி தான் வந்து எனக்கு சாட்சி" அப்படின்னு சொன்னோனே, அந்த ஸ்டோர் லேடியும் வந்து, "ஆமா, ஃபேங்கியான் வந்து 6 ராக் வாங்குனான். அதுல 1 வந்து மஸ்கின் டோட் இருந்துச்சு. 6வது ராக்க அவன் அங்க ஓப்பன் பண்ணல. அவன் எடுத்துட்டு போயிட்டான். அதுல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு வந்து ஸ்டோர் லேடி சொல்றா. உடனே எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. 6 ஸ்டோன்ல உனக்கு 2 கிடைச்சுச்சா? வாவ்! சூப்பர். உடனே ஃபேங்கியான் சொல்றான், "அதுக்கப்புறம் நான் லிக்வர் வார்ம வச்சு கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அத ஃபீட் பண்றதுக்கோசரம் நான் ஒயின் ஷாப் போயி என்னோட லிக்வர் வார்முக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அத பார்த்துட்டு இருந்த ஜின்ஷெங் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணி அத அவன்கிட்ட செல் பண்ண வச்சான். நான் அதெல்லாம் என் லிக்வர் வார்ம்லாம் என்னால குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் வெளிய வந்துட்டேன். அப்ப ஜியாஃபு கேட்குறாரு, "என் பிரதர் வந்து அதுக்கப்புறம் உன்ன ஃபாலோ பண்ணானான்னு?" கேட்குறாரு. அதுக்கு வந்து சாங்கியானும் சொல்றான், "ஆமா. அவன் வந்து என்கிட்ட வந்து இன்னும் ஒரு 50 பிரிமல் ஸ்டோன்ஸ் கூட உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன். ஒழுங்கு மரியாதையா எனக்கு லிக்விட் ஃபார்ம் என்கிட்ட தந்துருன்னு" சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் ஜியாஃபு மனசுலயே நினைக்கிறான், "இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா என் பிரதர் வந்து கண்டிப்பா இந்த மாரி பண்ணியிருப்பான். சப்போஸ் என் பிரதர் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தானா கூட இவன் வந்து பொய் பேசுறான்னு சொல்லலாம். ஆனா என் பிரதர் கேரக்டருக்கு இவன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருப்பான்." இப்படி நெனச்சுட்டு நம்ம ஃபேங்கியன பார்த்து, "நீ ஜின்செங்க கொலை பண்ணியா?" அதுக்கு ஃபேங்கியன் வந்து, "இல்ல, நான் வந்து கொலை பண்ணல." "அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் காட்டு" அப்படின்னு ஜியாஃபு சொல்ல, "நான் கொலை பண்ணேன்னு சொல்றியா? அதுக்கு நீ ப்ரூஃப் காட்டுடான்னு" ஃபேங்கியான் சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு கிளான் லீடர் நெனைக்கிறாரு, என்ன தைரியம் இருந்தா இந்த ஜியாஃபு என் கிளானுக்கே வந்து என் முன்னாடி ஒரு என் கிளான் மெம்பர இப்படி வந்து கேள்வி கேட்டு நம்ம கிளான அவமானப்படுத்திட்டு இருப்பான்னு நெனைக்கிறான். அப்ப வந்து கிளான் லீடர் 2 பேத்துக்கும் நடுவுல இன்டரப்ட் பண்ணி, "பிரதர், தப்பா பேசணும்னு நெனைக்கல. ஆனா உங்க தம்பி தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பா அவன் செத்துருப்பான். கல்ப்ரிட் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு க்ளூவ விட்டுட்டு போயிருப்பான். நீங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சீங்களான்னு?" கேட்க, ஜியாஃபு வந்து சொல்றான், "கல்ப்ரிட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் கிரிமினலா இருக்கான். எந்த ஒரு ட்ரேஸுமே அவன் விட்டுட்டு போல. அப்படி விட்டுட்டு போனான்னா நான் ஏன் உங்க முன்னாடி வந்து இப்படி நிக்கிறேன்? அது மட்டும் இல்லாம அந்த அன்னைக்கு ரொம்ப ஹெவியா மழை பெஞ்சுச்சு. ஸோ ட்ரேஸஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா மறைஞ்சிருக்கும்." ஸோ அப்ப வந்து கிளான் லீடர் சொல்றாரு, "அம்மா, உங்க ஃபேமிலில எல்லாத்துக்கும் அண்டர்வேர்ல்ட் பாத் பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு கூவாம் இருக்குமே, அத வச்சு நீங்க ட்ரேஸ் பண்ணலையான்னு?" கேட்க, "இல்ல, என்னால பண்ண முடியல. அந்த கூவாம் செத்துருச்சுன்னா யாருனாலயும் அத ட்ரேஸ் பண்ண முடியாது.
கல்ப்ரிட் கண்டிப்பா என் தம்பிய கொன்னதுக்கு அப்புறமேட்டு, அவன் உடம்புல இருக்க எல்லா கூவாமையும் அழிச்சுட்டான். அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப வந்து கிளான் லீடர் சொல்றாரு, ஜின்சன் வெறும் ரேங்க் 1 கூ மாஸ்டர் தான். அவன்கிட்ட பிரிமோல் ஸ்டோன்ஸும் வாங்கல. அவனோட கூவாம்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க. அந்த கிரிமினலோட மோட்டிவ் தான் என்னன்னே தெரியலன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப வந்து ஃபேங்கியன் வந்து ஒரு பாயிண்ட் எடுக்குறான். நான் வந்து கேள்விப்பட்டேன் ஜியா ஃபேமிலில நெறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கான். குறிப்பா இன்ஹெரிட்டன்ஸ பத்தி. இப்ப 3 அண்ணன் தம்பிங்கள்ல ஒருத்தன் செத்துட்டான். அப்படின்னா உங்களுக்கு நெறைய ஷேர் கிடைக்கும் தானே? அப்ப உங்க 2 பேத்துல தான் யாராச்சும் ஒருத்தங்க ஜின்சங்க கொன்றுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஜியாஃபுக்கு கோவம் வருது. அகாடமி எல்டர்லாம், "அடேய் வாய மூடிட்டு இருடா. தேவையில்லாம லார்ட் ஜியாவ நீ வந்து அக்யூஸ் பண்ணாதன்னு" சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கிளான் லீடரும் மத்த எல்டருமே கொஞ்சம் நின்னு யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணு. இவன் சொல்றதும் நியாயமா தான் இருக்கே. ஒருவேள ஜியா ஃபேமிலி ப்ராப்ளம்னால தான் இப்படி ஆச்சோ! அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அப்ப வந்து ஃபேங்கியான் மனசுக்குள்ள நெனச்சுக்கிறான். இதுக்காக தான்டா நான் காத்துட்டு இருந்தேன். நல்லா யோசிங்கடான்னு சொல்லி பிளேட்ட அப்படியே திருப்பி விட்டான். அதுக்கப்புறம் கிளான் லீடர் யோசிச்சு பார்க்குறாரு. இதுவா தான் இருக்கும். ஏன்னா ஃபேங்கியான் போயும் போய் ஒரு லிக்விட் வார்முக்கோசரம் ஜின்சங்க கொலை பண்றது, அதுவும் இந்த அளவுக்குலாம் மறைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஜியாஃபு அந்த கேரவன் லீடர் யோசிக்கிறான். அப்படின்னா என் தம்பி ஒருத்தன் அவன் தான் இத பண்ணியிருப்பான். ச்சே! அப்பா கிட்ட என்ன சரியா மாட்டி விட்டான்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் கிளான் லீடர் ஃபேங்கியான பார்த்து நினைக்கிறாங்க. எனக்கு இப்ப புரியுது. இவன் எப்படி இந்த மிடில் ஸ்டேஜுக்கு சீக்கிரம் வந்தான். ஸோ இவன்கிட்ட லிக்வர் வார்ம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் தேவையே இல்லாம ஜின்சன் கிட்ட மாட்டிக்கிட்டான். ச்சே! இவன் வந்து இவ்ளோ பாவமா இருக்கானே! சப்போஸ் இவன் உண்மையாலுமே கிரிமினலா இருந்தா, இவன் இந்நேரம் லிக்வர் வார்ம மறைச்சிருப்பான் நம்ம கிட்ட சொல்லாம. ஆனா அதையும் மீறி இவன் நம்ம கிட்ட சொல்றான்னா, ஃபேங்யுவான் ரொம்ப இன்னோசன்ட். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேங்யான் "வசமா என் ட்ராப்ல மாட்டிக்கிட்டீங்கடா நீங்க" அப்படின்னு சொல்றான். அப்புறம் கேரவனோட ஜியோஃபு வந்து யோசிக்கிறான். எங்க அப்பா கிட்ட போய் இந்த மாரிலாம் என் தம்பி தான் இப்படி பண்ணியிருப்பான்ப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது. எங்க அப்பா தான் என்ன திட்டுவாரு. என்கிட்ட ஏன்னா சாலிடான ப்ரூஃப் இல்ல. ஸோ அதுவரைக்கும் எனக்கு ஒரு ஆடு தேவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, ஃபேங்கியோன பார்த்து "ஃபேங்கியான் நீ உண்மைய சொல்லு. நீ ஜின்சேங்க கொல்லலையா? அத ப்ரூஃப் பண்ணி காட்டுறியா? உனக்கு ஏதாச்சும் விட்னஸ் இருக்கான்னு?" கேட்குறாங்க. உடனே கிளான் லீடர் மத்த எல்டர்ஸ் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. "யார்றா இவன்? நம்ம கிளான் மெம்பரையே வந்து இவன் ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறானா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபேங்மேன் சொல்றான், "இல்ல என்ட்ட விட்னஸ் இல்ல." அப்ப நீ தான்டா பண்ணியிருப்பன்னு ஜியாஃபு கரெக்ட்டா சொல்ற அந்த டைம்ல நம்ம அக்ரிம் எல்டர் வராரு. நான் தான் அவனோட விட்னஸ்ன்னு சொல்றான். இது என்னடா பித்தலாட்டமா இருக்குன்னு ஜியாஃபு வந்து கேட்குறான். அதுக்கு அகாடமி எல்டர் சொல்றாரு, "ஆமா கரெக்ட். நான் தான் அவனோட விட்னஸ். ஃபேங் யுவான் மிடில் ஸ்டேஜுக்கு சீக்கிரம் போனான். அதனால நான் அவன சீக்ரெட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவனோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெக்கார்ட் பை ரெக்கார்ட் என்கிட்ட இருக்குன்னு" சொல்றான். அந்த டைம்ல ஃபேங்கியன் சொல்றான், "எனக்கு தெரியும் எல்டர். நீங்க வந்து என்ன இன்வெஸ்டிகேட் பண்றீங்க. நான் இந்த மாரி பண்ணது, நான் அந்த 2 காட்ஸ கொன்னது, நெறைய ப்ரிமோல் ஸ்டோன்ஸ ஸ்டூடண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குனது, எல்லாத்தையுமே உங்களோட அட்டென்ஷன கிராப் பண்றதுக்கு தான். அப்பதான் நீங்க என்ன சீக்ரெட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க. அப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சிச்சுவேஷன் வந்தா, நீங்களே என்னோட விட்னஸா இருப்பீங்க." அப்படின்னு மனசுக்குள்ள நெனைக்கிறான். அப்போ ஜியாஃபு வந்து சொல்றான், "ஓகே. ஆனா எனக்கு சாலிடான ப்ரூஃப் வேணும். இது பேர் தான் வந்து ஃபுட் பிரிண்ட் க்ளூ. இது கடைசி 30,000 ஸ்டெப்ஸ் நீ எங்கெங்க போயிருக்குன்னு காட்டும். இத நான் உன் மேல யூஸ் பண்ணட்டுமான்னு?" கேட்க, ஃபேங்கர் வந்து தாராளமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட் க்ளூவ வந்து யூஸ் பண்றாங்க. கிரீன் கலர்ல லைட் மாரி வந்துட்டு, ரோட்லலாம் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸா உருவாகுது. இத பார்த்த ஜியாஃபு வந்து "சீக்கிரம் அத ஃபாலோ பண்ணு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பண்ண போனவன் 1 மணி நேரம் கழிச்சு வரான். "மாஸ்டர் நாங்க ஃபுட் பிரிண்ட்ஸ ஃபாலோ பண்ணோம். அது இங்கேருந்து அகாடமி ஹாஸ்டல காட்டுது. திரும்ப ஸ்கூல காட்டுது. ஹாஸ்டல காட்டுது, ஸ்கூல காட்டுது. அதுக்கப்புறம் அப்பப்ப ஹோட்டல காட்டுது." இதெல்லாம் சொன்னதும் வந்து ஜிஎஃப் வந்து இன்னொரு ஒரு க்ளூ எடுத்து, "இதுதான் கடைசி டெஸ்ட். இதுக்கு மேல நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு பேம்பூ ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு க்ளூ எடுத்து காட்டுறான். அப்ப கிளான் லீடர் கேட்குறான், பிரதர் ஜியா இது வந்து ரேங்க் 4 க்ளூ. இத ஏன் நீங்க இங்க வேஸ்ட் பண்ணணும்னு?" கேட்கறதுக்கு நம்ம ஜிஎஃப் வந்து சொல்றான், "சின்ன வயசுல நான் கேம்பிளிங் பண்ணும்போது ஒரு ராக்ல எனக்கு இந்த க்ளூ கிடைச்சுச்சு. இப்போ உண்மைய சொல்லப்போனா, இந்த கூ வந்து சீக்கிரம் சாவப்போற நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த கூவோட உணவே வந்து ஹானஸ்ட்டா இருக்கிறவங்க தான். அது மட்டும் இல்லாம, இந்த கூனால யாராச்சும் பொய் பேசுனாங்கன்னா, அத கண்டுபிடிக்க முடியும்." அப்புறம் நம்ம ஜிஎஃப் வந்து ஃபேங்கியான் கிட்ட சொல்றான், "ஃபேங்கியான் இந்த கூவ நான் தரேன். இத வந்து உன்னோட பிரிமோவல் எசன்ஸ்ல சொல்லு. நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கப்புறம் இத எடுத்து காட்டு. சப்போஸ் நீ பொய் சொல்லியிருந்தீன்னா, இந்த கூவோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கும்." இத கேட்டதும் ஃபேங்கியான் வந்து தாராளமா வந்து வைங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறமேட்டு ஃபேங்கியானோட பிரிமோவல் சீல்ல அந்த ரேங்க் 4 கூவ வைக்கிறானுங்க. ஆனா, ஃபேங்கியான் கிட்ட ரேங்க் 6 ஸ்ப்ரிங் ஆட்டம் சிக்காடா கூ இருக்கு. ஸோ, அதோட ஆரா வந்து அந்த கூவ சப்ரஸ் பண்ணி வச்சுறது. அதுக்கப்புறமேட்டு ஜியாஃபு ஃபேங்கியான் கிட்ட கேட்குறான், "என் பிரதர நீ கொன்னியா?" அதுக்கு ஃபேங்கியான், "இல்ல."
என் பிரதர பத்தி உன்கிட்ட வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்குறான். அதுக்கும் என்கிட்ட இல்லைங்கிறான். "நீ எங்ககிட்ட பொய் சொன்னியா?" "இல்ல" அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப நீ அந்த பேம்பூ ஜென்டில்மேன் க்ளூவ வெளிய எடுத்து காட்டுன்னு சொல்றான். அப்ப ஃபேங்கியன் வெளிய எடுத்து காட்டுறான். எந்த ஒரு கலரும் சேஞ்ச் ஆகல. அதுக்கப்புறமேட்டு ஜியாஃபு கிளான் லீடர் கிட்ட "என்ன மன்னிச்சிடுங்க. உங்க கிளான நான் அவமானப்படுத்திட்டேன். பரவால்லப்பா அத விடு. ஆனா என்ன அந்த ரேங்க் 4 பேம்பூ ஜென்டில்மேன் க்ளூ தான் வேஸ்ட் பண்ணிட்டேன்" அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜியாஃபு சொல்றான், "நான் நெறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. டிவைன் இன்வெஸ்டிகேட்டர் டீய நான் எப்படியாச்சும் இங்க வர சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறான். எல்லா எல்டர்ஸும் "அப்பாடா! ஒரு வழியா அவன் போய்ட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபேங்கியானும் வந்து, என் பிளான் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னு நெனச்சுட்டு, கிளான் லீடர் வந்து எல்லாத்தையுமே நீங்க கிளம்பலாம். அகாடமி எல்டர் நீங்க மட்டும் இங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. நண்பர்களே என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரெவரண்ட் இன்சானிட்டி அப்படிங்கிறது ஒரு வெப் நாவல். அதோட அடாப்டேஷன் தான் இந்த மான்ஹுவா. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கதை முடியற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, சைனால அந்த கதைய பேன் பண்ட்டாங்க. ஸோ இந்த மான்ஹுவாவும் 96 சாப்டரோட ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ இந்த மான்ஹுவா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாதி கதையோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. நாம இப்போ வரைக்கும் ஒரு 50 சாப்டர்ஸ கவர் பண்ணியிருக்கோம். அதனால நான் இப்ப இந்த ரெவரண்ட் இன்சானிட்டி மான்ஹுவால இருந்து ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்கிறேன். ஸ்மால் பிரேக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி நான் பிரேக் எடுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த கதை வேணும்னு நினைச்சீங்கன்னா, இதோட வெப் நாவல் கிட்டத்தட்ட 20,000 பேஜஸ் இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். இல்லன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கண்டிப்பா அந்த வெப் நாவலையும் ஒரு கதையா நான் உங்ககிட்ட சொல்றேன். இது உங்களோட அனிமே நண்பன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சீரிஸ் புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்கள நெக்ஸ்ட் வீடியோல ஒரு தரமான கதையோட சந்திக்கிறேன். பை பாய்.